ஏய் ஏன்டி சோகமா இருக்க? என்னாச்சு? எங்க என்னோட ஆள் வந்து மூவிக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டான். ஆனா இப்போ வரைக்குமே காலே பண்ணல. நான் கால் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேன். அதான் அப்செட்டா இருக்கு. எங்கேயாவது கூப்பிட்டு கால் பண்ண எடுக்கிறதே இல்லை. இவ்வளவுதானா? இதுக்கு தான் சோகமா இருக்கியா? நானும் படத்துக்கு தான் போறேன், வரியா? அப்படியா? அப்படி நான் பார்த்த படம் தாங்க கும்கி 2. இந்த படத்தோட ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா மதி அப்படிங்கிற ஒரு நியூ ஆர்டிஸ்ட் தாங்க. இதை வந்து அறிமுகமாயிருக்காரு. அண்ட் ஸ்ரீதா ராவ் அப்படிங்கிறவங்க இதுல ஹீரோயினியா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் பிரபு சலோமன் அண்ட் ப்ரொடியூசர் டபல் கடா அப்படிங்கிறவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட முக்கியமான ஒரு கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அர்ஜுன் தாஸ் சார் தாங்க. இந்த படத்தோட கான்செப்ட் அப்படிங்க என்ன அப்படிங்கறத சிம்பிளா சொல்லி முடிச்சிடுறேன். நம்மளோட ஹீரோ சார் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து பூமி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த காட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு மலைவாழ் காட்டுக்குள்ள தான் வந்து வசிக்கிறாங்க. அந்த காட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி யானை வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கூட்டத்துல இருந்து தவறி எங்கேயும் அந்த காட்டுக்குள்ள வந்துருது. அப்போ அந்த காட்டுல உள்ள அந்த குட்டி யானைக்கும் நம்மளோட ஹீரோ சார் இருக்காங்க பாத்தீங்களா பூமி, சோ அவங்களுக்கும் உள்ள ஒரு லவ், ஒரு பாசத்தை தாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கதையோட கான்செப்டா கொண்டு வந்திருக்காங்க. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து படிப்பு விஷயமா காலேஜுக்கு போற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல வந்து இந்த யானை எங்கேயோ மிஸ் ஆயிடுது. சோ அதை பத்தி தாங்க இந்த ஃபுல் ஸ்டோரியில சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பா மறக்காம தியேட்டர்ல போய் பாருங்க. படம் ரொம்பவே சூப்பரா இருக்கு, எமோஷனல்ஸ் இருக்கு அண்ட் ஃபன் இருக்கு. படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மறக்காம தியேட்டர்ல போய் பாருங்க. டேக் கேர், பை.